வணக்கம் நண்பர்களே, வாங்க இன்னைக்கு ஒரு அருமையான செய்தி பற்றி பார்க்கலாம். இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போறோம்னா, டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு கலப்பு திருமண உதவி திட்டம். இது கலப்பு திருமணம் செய்வர்களுக்கான மிக அருமையான ஸ்கீம் கூட சொல்லலாம். இந்த ஸ்கீம் மூலிமா கலப்பு திருமணம் செய்வர்களுக்கு அதிகபட்சமாக 8 கிராம் தங்கம் பிளஸ் 50,000 ரூபா அமௌண்ட் தராங்க. வாங்க இந்த வீடியோவில் இதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எங்கே அப்ளை பண்ணுறது, என்னென்ன டாக்குமெண்ட் வேணும், இன்னும் மேலும் பகலும் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பண்ணலாம் பாருங்க. ஒவ்வொரு தகவலும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். வெல்கம் டு தடைகளை உடைய சரித்திரம் படை. ஃபர்ஸ்ட் வாங்க இந்த ஸ்கீமோட நோக்கம் என்னென்ன பார்க்கலாங்க. இந்த ஸ்கீமோட முக்கியமான நோக்கம் என்னன்னா, கலப்பு திருமணங்களை ஊக்கப்படுத்தி பிறப்பு அடிப்படையிலான ஜாதி இன வேறுபாட்டை அகற்றி தீண்டாமை என்னும் கொடுமையை ஒழிக்கிறது இந்த ஸ்கீமோட முக்கியமான நோக்கம். அது கலப்பு திருமணத்தை ஊக்கப்படுத்த இந்த ஸ்கீமோட முக்கியமான நோக்கமா இருக்குது. இந்த ஸ்கீம் பத்தி தமிழ்நாடு அரசு ஒரு செய்தி எழுதுகிறாங்க. வாங்க அதெல்லாம் சீக்கிரப்படாவாங்க. இதான் செய்தி. மொத்தம் 2 விதமான ஸ்கீம் இருக்குது. ஒன்று டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு கலப்பு திருமண நிதியுதவி திட்டம் 1. ரெண்டாவது திட்டம் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு கலப்பு திருமண நிதியுதவி திட்டம் 2. மொத்தம் 2 திட்டங்குது. ஃபர்ஸ்ட் வாங்க ஃபர்ஸ்ட் திட்டத்தை பற்றி பார்க்கலாம். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி கலப்பு திருமண நிதியுதவி திட்டம் 1. ஸ்கீம் 1ல 8 கிராம் தங்க நாணயமும் பிளஸ் 25,000 ரூபா அமௌண்ட்டும் தருவாங்க. அந்த 25,000த்துல 15,000 மின்னணு பரிமாற்ற சேவையாகவும் மீதி 10,000 அமௌண்ட் தேசிய சேமி பத்திரமாகவும் தருவாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்கீம் யார் எலிஜிபிள்னா, மணப்பெண் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா பழங்குடியினர் 5ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அப்படி 10ஆம் வகுப்பு அப்படி இல்லைன்னா பழங்குடியினர் 5ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தா அவங்களுக்கு தான் இந்த ஸ்கீம். அவங்களுக்கு 8 கிராம் தங்க நாணயமும் பிளஸ் 25,000 ரூபா அமௌண்ட் தருவாங்க. இந்த ஸ்கீமுக்கு வேற எலிஜிபிலிட்டி என்னன்னா, புதுமண தம்பதியில் ஒருவர் எஸ்சி அல்லது எஸ்டியா இருக்கணும். அப்படி இருந்து பிற இனத்தினரை மணந்து கொண்டால் இந்த நிதியுதவி வழங்கப்படும். அப்படி இல்லைன்னா புதுமண தம்பதியில் ஒருவர் முற்பட்ட உறுப்பினராக இருந்து மற்றொரு பிசி அல்லது எம்பிசியா இருக்கணும். அப்படி இருந்தா இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள். அடுத்தது வயது எவ்வளவு இருக்குன்னா, மணப்பெண் வயது 18 வயது பூர்த்தி செய்கிறாங்க. அதே மாதிரிதான் மணமகன் வயசும் கொஞ்சபட்சம் திருமண வயதை பூர்த்தி வேணும். அது மட்டும் இல்லாம வேற என்ன சொல்றாங்கன்னா, திருமணம் முடிந்து 2 வருடங்களுக்குள் விண்ணப்பிக்க வேணும்னு சொல்கிறாங்க. அப்போ 2 வருடங்களுக்கு மேல போனா இந்த ஸ்கீமுக்கு அவங்க விண்ணப்பிக்க முடியாது. அடுத்தது வாங்க டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி கலப்பு திருமண நிதியுதவி திட்டம் 2 பத்தி பார்க்கலாம். இந்த ஸ்கீம் 2க்கு 8 கிராம் தங்க நாணயமும் பிளஸ் 50,000 ரூபா அமௌண்ட்டும் தராங்க. இந்த 50,000 அமௌண்ட் 30,000 மின்னணு பரிமாற்ற சேவையாகவும் பிளஸ் 20,000 தேசிய சேமி பத்திரமும் தராங்க. இந்த 50,000 யாருக்கு எலிஜிபிள்னா, பட்டதாரிகள் கல்லூரியிலோ அல்லது தொலைதூர கல்வி மூலமாகவோ அல்லது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட திறந்தவெளி பல்கலைக்கழகங்களிலோ படித்து தேர்ச்சி பெற்றவர்கள், அதாவது டிகிரி முடிச்சவங்க சொல்லிடுறாங்க. வேற என்ன சொல்றாங்கன்னா, பட்டப்படிப்பு எனில் தமிழக அரசின் தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனங்களில் படித்து முடிக்க வேண்டும் சொல்லிடுறாங்க. இவங்கெல்லாம் 8 கிராம் தங்க நாணயம் பிளஸ் 50,000 ரூபா அமௌண்ட் தராங்க. அடுத்தது வேற எலிஜிபிலிட்டி என்னன்னா, புதுமண தம்பதியில் ஒருவர் எஸ்சி எஸ்டியில இருந்து பிற இனத்தரை மணந்து கொண்டால் இந்த நிதியுதவி வழங்கணும்னு சொல்லிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அப்படி இல்லைன்னா புதுமண தம்பதியில் ஒருவர் முற்பட்ட வகுப்பினராக இருந்து மற்றொரு பிசி அல்லது எம்பிசி வகுப்பினர் இருந்தா இந்த நிதியுதவி வழங்கப்படும் சொல்லிக்கிறாங்க. இதுக்கும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் வயது வரும் மணப்பெண் வயது 18 வயதாகவும் மணமகன் வயது குறைஞ்சபட்சம் திருமண வயதை பூர்த்தியடைந்தாலும் இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள். காலாவகாசம் திருமணம் முடிந்து 2 வருடங்களுக்குள் அப்ளை பண்ணணும். அப்படி 2 வருஷத்துக்கு மேல போனா இந்த ஸ்கீமுக்கு நீங்க அப்ளை பண்ண முடியாது. அடுத்து வாங்க இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் திருமண சான்றிதழ், மேரேஜ் சர்டிபிகேட். அடுத்தது திருமண அழைப்புதல். அடுத்தது சாதி சான்றிதழ், 2 பேருக்கும் ஜாதி சான்றிதழ் வேணும். மணப்பெண் அண்ட் மணமகன். அடுத்தது ஆதார் அட்டை. அடுத்தது இருப்பிட சான்றிதழ்.
அடுத்தது திருமண புகைப்படம், அடுத்தது கல்வி சான்றிதழ், நெக்ஸ்ட் வந்து கலப்பின திருமண சான்றிதழ். இந்த டாக்குமெண்ட்லாம் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணுறது வேணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கீமில் ஏதாவது டவுட்னா யாரை கனெக்ட் பண்ணணும்னா உங்கள் ஊருக்கு அருகில் உள்ள மாவட்ட சமூக நல அலுவலர்களை கனெக்ட் பண்ணலாம். அப்படின்னா விரிவாக்க அலுவலர்கள் சமூக நலத்துறையில் போய் கனெக்ட் பண்ணலாம். யாருன்னா மாவட்ட சமூக நல அலுவலர்கள், அப்படின்னா விரிவாக்க அலுவலர்கள் சமூக நலத்துறை, நீங்களை போய் கனெக்ட் பண்ணலாம். அந்த ஸ்கீமில் ஏதோ டவுட்னா இவங்களை போய் கேட்டால் A to Z எல்லாமே சொல்லுவாங்க. அடுத்து வாங்க இந்த ஸ்கீமுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கூகுள் குரோம் பண்ணிக்கங்க. அதெல்லாம் மேலே பாருங்க சர்ச் டைப் வரணும். அதில் TNEGA டைப் பண்ணுங்க. அப்போ டைப் பண்ணதுக்கப்புறம் இதேமாரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் கீழே பாருங்க www.tnesevai.tn.government.in ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி விடுவாங்க. அப்படி உள்ளதுக்கப்புறம் இதேமாரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் கீழே வாங்க. இதில் பாருங்க துறை உள்நுழைவு, பயனாளர் உள்நுழைவுன்னு 2 ஆப்ஷன் இருக்கும். அதில் பயனாளர் உள்நுழைவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணுறப்போ இதேமாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் கீழே பாருங்க சைன்இன் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கு. யூசர் நேம், பாஸ்வேர்டு அண்ட் கேப்சர் கேட்டுருப்பாங்க. உங்களுக்கு ஆல்ரெடி யூசர் நேம், பாஸ்வேர்டு இருந்தால் அதை போட்டு வந்து லாகின் பண்ணிக்காங்க. அப்படி இல்லைன்னா கீழே பாருங்க நியூ யூசர் சைன்அப் ஹேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதேமாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய நேம் கேட்டுக்கிறாங்க. உங்கள் நேம் என்னவோ கரெக்டாக டைப் பண்ணிக்கங்க. அடுத்தது உங்கள் டிஸ்ட்ரிக்டை வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கங்க. அடுத்தது உங்கள் தாலுக்கு என்னவோ கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கங்க. அடுத்தது உங்கள் மொபைல் நம்பர் கேட்குறாங்க. உங்களுடைய 10 டிஜிட் மொபைல் நம்பரை கரெக்டாக டைப் பண்ணுங்க. அப்போ டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடுத்தது உங்களுடைய மெயில் ஐடி கேட்பாங்க. உங்கள் மெயில் ஐடி என்னவோ அதில் வந்து கரெக்டாக டைப் பண்ணிக்கங்க. அடுத்தது ஆதார் எண், உங்களுடைய 12 டிஜிட் ஆதார் நம்பரை கரெக்டாக டைப் பண்ணுங்க. அப்போ டைப் முடிச்சதுக்கப்புறம் வந்து உங்களுடைய உள்நுழைவு ஐடி கேட்குறாங்க. லாகின் ஐடி உங்களுக்கு எது கம்ஃபர்டபுல்லாக இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி டைப் பண்ணிக்கங்க. அடுத்து பாஸ்வேர்டுக்கு ஒரு சில கண்டிஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த கண்டிஷன் தகுந்த மாதிரி நீங்கள் பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கங்க. அப்படி செட் பண்ணதுக்கப்புறம் கீழே கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கேட்பாங்க. மேலே என்ன பாஸ்வேர்டு டைப் பண்ணீங்களோ அந்த பாஸ்வேர்டு கீழே டைப் பண்ணுங்க. அப்போ டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சைடில் பாருங்க கேப்சா கேட்குறாங்க. கேப்சாவை சைடில் என்ன கேப்சா இருக்குதோ அதை பார்த்து கரெக்டாக டைப் பண்ணியாங்க. டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து சைன்அப் கொடுங்க. சைன்அப் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து யூசர் ஐடி, பாஸ்வேர்டு கிரியேட் ஆயிரும். திரும்ப பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு உங்களுடைய யூசர் நேமையும் பாஸ்வேர்டு போட்டு கேப்சா கேட்பாங்க. அந்த கேப்சா போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. அப்படி லாகின் பண்ணதுக்கப்புறம் இதேமாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்க நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் சோசியல் வெல்ஃபேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி விடுவாங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதேமாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் கீழே பாருங்க டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு இன்டர்காஸ்ட் மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. 106 கொடுத்துருப்பாங்க. அதில் இருக்கும் பாருங்க டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு இன்டர்காஸ்ட் மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதே மாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதெல்லாம் வந்து மணப்பெண் அந்த மணமகனோட கேன் நம்பர் கேட்பாங்க. ஆல்ரெடி வந்து எப்படி கேன் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டுக்கிறேன். அதை பார்த்து வந்து கேன் நம்பர் வந்து எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. அப்படி கேன் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து கேன் நம்பர் வந்து என்டர் பண்ணிட்டு சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு சில கொஸ்டின்லாம் கேட்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கங்க. ஓகே, நமக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்சால் மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்க. நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஒன்றுக்குன்னே வேணா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜென்ரல் கும்மோட
வேற எந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கனாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அப்கமிங் வீடியோவில் அந்த ஸ்கீம் பற்றி டீட்டெயிலாக போடுறேன். நன்றி, வணக்கம்.